எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இட்லி தோசைக்கு ஏற்றமான ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் சூடு வந்ததும் 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இதையும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கிட்டேன். இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு, இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டேங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வருங்க. பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கொலைய வரணுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. அது கூட நம்ம வதக்கி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் அளவு சுகர் சேர்த்துக்கங்க. அந்த புளிப்புக்கு சுகர் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதே மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடு வந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்படி தாளித்து சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே அதை அந்த சட்னியில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.